தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியான மறியல் போராட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எங்களது சங்கத்தின் சார்பாக நடத்தியிருக்கிறோம். எனவே தமிழக அரசாங்கம் டெல்லியில் 3000 ஹரியானாவில் 3500 தெலுங்கானாவில் 4016 டெல்லியில் சாதாரண மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000 கடுமையான மாற்றுத்திறனாளிகள் 10,000 படுத்த படுக்கையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 15,000 வழங்குவதைப் போல தமிழ்நாட்டிலும் உள்ள அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக 6 கட்ட போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசாங்கம் உதவித்தொகையை உயர்த்தி அறிவிக்கவில்லை. எனவே இதை கண்டித்து எங்களுடைய 5வது மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. அதனுடைய தீர்மானத்தின் வாயிலாக இன்று தொடர் மறியல் போராட்டம் இன்று முதல் ஆரம்பித்திருக்கிறது. தமிழக அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும். தமிழக அரசாங்கம் 1500 மாற்றுத்திறனாளி பெறக்கூடிய அந்த ஊதியத்தில் ஒரு நாளைக்கு 50 ரூபாயை வைத்து எப்படி ஒரு சாதாரண மாற்றுத்திறனாளி தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்காக பூர்த்தி செய்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்ற கேள்வியை நாங்கள் தமிழக அரசாங்கத்திற்கு எழுப்ப இருக்கிறோம். கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய பிள்ளைகளை காலையில் எழுந்ததிலிருந்து மருத்துவ வசதி, அதேபோல் டயப்பர், மருந்து, போக்குவரத்து, பல்வேறு செலவுகளுக்காக ஒரு மாதத்திற்கு அவர்கள் அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கு 5000 வரை இன்றைக்கி செலவு என்பது செய்யப்படுகிறது. ஆகவே இதையெல்லாம் தமிழக அரசாங்கம் உணர்ந்து அவர்களை பாதுகாப்பதற்காக அந்த பெற்றோருடைய மனநிலையை மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை நாம் பெற்றுவிட்டோம், அவர்களை பாதுகாக்க வேண்டும் எண்ணத்தை பெற்றோர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியான உதவித்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆசிரமத்தில், அதே போல் அநாத ஆசிரமத்தில், கோவில்களில் விடக்கூடிய நிலைமை என்பது நீடித்து கொண்டிருக்கும். எனவே தமிழக அரசாங்கம் உண்மையாக மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருந்தால் மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித்தொகை உயர்த்தி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு தொடர் மறியல் போராட்டத்தில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். எனவே இந்த போராட்டம் நீடிப்பதும் தமிழக அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருக்குது. உடனடியாக எங்களுடைய மாநில நிர்வாகிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக ஓயாது நடைபெறும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.